ஸோ இந்த ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே ரொம்ப காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 hours ஆஃப் ஸ்லீப்பே போதும் அப்படின்னா. ஸோ ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னா எவ்வளோ ஹார்ஸ் மேம் ஒருத்தங்க தூங்கணும்? குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பை விட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பெஞ்சில் உட்காந்து தூங்கி சேரில் உட்காந்து தூங்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பண்ணுறதால கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கிடையாது. நம்ம 8 மணி நேரம் தான் தூங்கினாலுமே அப்படி தூங்குறதால அது வந்து ப்ராப்பர் கிடையாது. இல்லை நைட்டே திரும்ப திரும்ப எந்திரிச்சு ஃபோன் நோண்டிட்டு திரும்ப தூங்குறது, இந்த மாதிரி ஸ்லீப் ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது அதுவுமே வந்து குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடையாது. நம்ம ஒரு 5-6 மணி நேரம் தூங்குறோம்னா கூட ஐடியலி 7 to 8 hours. அது நம்மளால் முடியலனாலும் ஒரு 5-6 மணி நேரம் கண்டினியூஸாக நைட் டைமில் தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுக்கு தட் இஸ் வாட் குட் குவாலிட்டி ஸ்லீப் இஸ். குவான்டிட்டி ஃப்ராக்மெண்ட் ஆகாமல் ஃபுல்லாக கம்மி குவான்டிட்டினாலும்